நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும், இந்த வேலைக்கு இன்ன சம்பளம் இருக்கும், இந்த நாட்டுக்கு போனா என்னுடைய உடல் உள்ள என்னுடைய வேலைக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதன் பிறகு இந்த வேண்டுதல சரியா வைங்க இந்த கடவுள்ட்ட. கண்டிப்பா என்ன பண்ணும், அதுக்கான வழி அங்க கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பார். ஆனா எனக்கு வந்து வேலை வாங்கி குடுப்பாரா அப்படின்னு வச்சுக்கங்களேன், வேலை எப்படி கடவுள் வாங்கி குடுப்பாரா என்ன? இங்க நெறைய பேர் அப்படிதான். எனக்கு 9 விளக்கு ஏத்துனா வேலை கிடைச்சிரும். அது எப்படிங்க வேலை கிடைக்கும்? நான் நேத்து கூட ஒரு என் நண்பர்கள் சொன்ன ஒரு இது. என்கிட்ட கேட்டாங்க. சார் இது மாரி இந்த மந்திரத்த எழுதுனா பணம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்க மந்திரத்த எழுதுனா பணம் வரும்? பேனா தாங்க மை தாங்க தீரும். ம். மந்திரத்த எழுதுனா மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுங்க, சந்தோஷம். அதுதான் நான் சொல்றேன். இது உதாரணமா கடவுள வேண்டிங்க. சாமிட்ட ஒரு வாய்ப்பு கேளுங்க. அது வாய்ப்பு குடுத்துச்சுன்னா, அது வரமா மாத்திக்கணும். நம்மள்ட்ட தான் இருக்கு. இவங்க எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, இல்ல, இல்ல அந்த மந்திரத்த எழுதி உதாரணமா இத்தன லட்சம் பணம் வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது எப்படிங்க வரும்? எனக்கு தெரியல எல்லாரும். அது எப்படி அப்படி வந்துச்சுன்னா, எல்லாருமே அந்த மாரி டெய்லி எல்லாரும் வந்து நம்ம யாரும் வேலைக்கெல்லாம் போக வேண்டியதில்ல. பேசாம செவனேன்னு காலையிலயும் சாயங்காலம் மந்திரத்த எழுதிட்டு உட்காந்துக்கலாம்.